இன்னைக்கு சித்தவேதமும் சித்த வித்தை பற்றிய விளக்கமும் 4வது நாள் 1வது அத்தியாயம் சித்தவேதம் பார்த்துட்டு இருந்தோம். அதுல சில விஷயங்களை 4 பக்கம் வரைக்கும் படிச்சிருந்தோம். அந்த 4 பக்கங்கள்ல இருக்கிற விஷயங்களை நேற்று குறிப்பா ஒரு விஷயம் சர்வ வியாபகத்தன்மை அப்படிங்கிறத பத்தி முதல் நாள்ல ஒரு பாக்கி இருந்தது. அதை நேற்று கொஞ்சம் விரிவா சொல்லப்பட்டது. தன்னில் இருக்கிற அந்த குண்டலினியாக சக்தி தான் ஜீவனுடைய சக்திக்கு தான் வியாபகத்துவம் இருக்குது. ஜீவன் இருக்கிறது ஒரு இடத்துல இருக்குது. அப்ப ஈஸ்வரன் ஸ்திதி செய்கிறது எல்லா உயிர்களுடைய இருதயத்தில் தான். ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஈஸ்வரன் ஸ்திதி செய்கிறான் அப்படிங்கிற நிலையில தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அதோட வியாபகம்னா அந்த இருதயத்துல இருக்கிற ஈஸ்வரன் அங்கதான் இருக்கிறான். அவருடைய சக்தி, அதாவது குண்டலினி, அது சர்வ வியாபகத்தகமாக எல்லா பக்கம் பரவி இருக்கு. அது எது வரைக்கும் பரவி இருக்கிறதோ அது வரைக்கும் அவருடைய மனது இருக்கு. அதனால விஸ்வம்பரன் அப்படின்னு சொல்றது. அப்புறம் இந்த உலகத்தை பறித்து ஆண்டு கொண்டிருப்பது விஷ்ணுவாகிய மனமாக்கும் விஷ்ணுமயம் ஜெகத்னு அதனால சொல்றான். அந்த உலகத்தை எவ்வளவு தூரம் குண்டலினி ஆற்றல் மூலயமா விஷ்ணுவும் சக்தியும் அண்ணன் தங்கைன்னு அது ஒரு கருத்து சொல்றதும் அதுதான். அதனால அந்த கருத்துலையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதனால முழுக்க நம்ம அதை பார்த்தோம்னா அந்த சக்தியாகவுடைய வியாபகத்தினாலதான் மனதனுடைய வியாபகம்தான் உலகம் என்கிற அனுபவம். அதுக்கு அடிப்படை பார்த்தா மாயையாகிய சலனம், அதாவது ஜீவசக்தியாகிய வாயுவினுடைய அந்த சலனத்தினாலதான் இருக்கு. அப்ப தானா இருந்த அச்சரத்திற்கு சலனம் உண்டான போது முதலில் வருவது ஆகாயம். அந்த ஆகாயத்தில் தன்னுடைய சக்தி சலிக்கிறது. அப்படிதான் நம்ம அதை பார்க்கணும். அப்போ அந்த சக்தி சலிச்சதுக்கு அப்புறம்தான் ருத்ரனாகிய பிரகாசம். அப்போ முதல்ல வாயுவும் ஆகாசமும் இருக்குது. அப்போ ஆகாசம் மாத்திரமா இருக்கும்போது சதாசிவன் ஆகிய ஜோதி, அப்புறம் வாயு அதுல சலிக்குது, அது மகேஸ்வர தத்துவம். அதுக்கப்புறம் ருத்ரனாகிய பிரகாசம், நெருப்பு தத்துவம். அதுக்கப்புறம் அதுல இருந்துதான் விஷ்ணுவாகிய மனம், நீர் வருகிறது. அதுல இருந்து பிரம்மா அகங்காரமாகிய தத்துவம் கெட்டியாக வருகிறது. இப்படிதான் மேல இருந்து கீழ் நோக்கி வரக்கூடிய நிலையைத்தான் நமக்கு சாதாரணமா புரிஞ்சுக்கிறதுக்காக கீழிருந்து மேல் நோக்கி பிருதிவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாயம்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். அதனால மூக்குக்கு கீழே அகங்காரம் அது விட்டு போயிடுச்சுன்னா நமக்கு ஜீவன் விட்டு போயிடுச்சு, பிராணன் விட்டு போயிடுச்சு. மூக்கின் வழியாக வெளியில போயிடுச்சுன்னா அது விட்டு போயிடுச்சு. மூக்குக்கு கீழே போயிடுச்சுன்னா இறந்து போயிட்டான், அதுக்கப்புறம் இல்லை அப்படிங்கிறது ஆயிடுது. அதே மாதிரி சுழுமுனைக்குள்ள, மூக்குக்கு மேல நெத்திக்குள்ள சுழுமுனைக்குள்ள அடங்கிருச்சுன்னா அந்த ஜீவன் அடங்கினதுனால அங்கேயும் உலகம் இல்லை அப்படின்னு ஆயிடுது. அப்போ விட்டு போயிட்டாலும் இறந்து போய்விட்டான், உலகம் இல்லை அவனுக்கு அப்படின்னு, பிணத்துக்கு உலகம் இல்லை அப்படின்னு ஆயிடுது. மேல ஐக்கியம் ஆயிட்டா, ஜீவேஸ்வர ஐக்கியம் ஆயிட்டாலும் உலகம் என்கிற அனுபவம் இல்லை அப்படின்னு வந்துடும். அப்போ அந்த கட்டை விரல் பிரமாணம் புருஷன் அப்படின்னு வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, உபநிஷதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சாமி அது கட்டை விரல் பிரமாணம் அப்படிங்கிறத மூக்கை அளந்து, இந்த உலகத்தை யாராலையும் அளக்க முடியாது, நாம் அளந்து சொல்கிறோம் அப்படிங்கிற ரீதியில் அது சொல்றாரு. அப்போ கட்டை விரல் பிரமாணம் மூக்கை வச்சு பார்த்தாச்சுன்னா உருவமுத்தி வரைக்கும், மூக்கோட கீழ்பாகத்துல இருந்து அடிபாகத்துல இருந்து மேல உருவமுத்தி வரைக்கும் கரெக்டா கட்டை விரல் பிரமாணத்தோட அளவுதான் இருக்கு. அது வேதங்கள்ல உபநிஷத்துக்களை சொல்லப்பட்டதுக்கும் சாமி சொன்னதுக்கும் மிக சரியாக பொருந்துகிறது. அதனால மூக்குக்கு மேலும் கீழும் உலகம் இல்லை அப்படிங்கிறது நமக்கு அங்க சரியா உணர்ந்துக்க முடியுது. அந்த மாதிரி இந்த தெய்வீகம்ங்கிறது பார்த்தா இந்த மனது சாதாரண நிலையிலிருந்து தெய்வீக தன்மைக்கு உயர்த்துறதுதான் நம்மளுடைய மொத்த வேலையா இருக்கு.
எப்படி அப்படின்னா, தெய்வீகத்தன்மை தான் சாத்வீக குணம். இப்ப காலையில நேரம் ஒரு தெய்வீகமான ஆனந்தமா இருக்குது அப்படின்னு இயல்பா நம்ம எல்லாருமே புரிஞ்சிருக்கிறோம். அத வந்து சாத்வீக வேலையாக சொல்லுகிறோம். பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்போ அமிர்த காற்று வரக்கூடிய நிலை, ஓஜஸ் சக்தி இறங்கி வருகிற நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இயல்பாவே மனசு சாந்தமாவும், அமைதியாவும் இருக்கும். இப்போ நம்ம எல்லாருமே பயிற்சி பண்றோம். ஆனா பாருங்க, சில நுட்பங்கள ஏன்னா இத்தன புத்தகத்துல குடுத்திருக்கிறது, நம்ம இந்த உலகியல் விஷயம் வந்து என்னென்னமோ பண்ண வேண்டியதா இருக்கு வாழ்க்கைக்காக. இந்த உபஜீவனம் செய்வதற்காக என்னென்னமோ செய்றோம். அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது, எத்தனையோ விஷயங்கள கவனம் வச்சுக்க வேண்டியதா இருக்கு. இப்போ அரசாங்கத்திலிருந்து 4 ஒரு சட்டம் வருது. அப்ப அதையும் நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்கு. உலகத்துல எங்கெங்கேயோ போர் நடக்குது. அது என்ன நடக்குதுன்னு அதை கவனமா பார்க்க வேண்டியிருக்கு. அப்புறம் நம்ம சுற்றியுள்ள உறவினர்கள் எந்த மாரி நடந்துக்கிறாங்க? நம்ம அதுக்கு என்ன செய்யணும்? அவங்களுக்கு தகுந்த மாரி நம்ம அவங்களுக்கு துன்பம் வராத மாரியும், நமக்கு நன்மை வர மாரியும், எல்லாருக்கும் நன்மை வர மாரியும், நம்ம எப்படி நடந்துக்கணும்னு அதுல சிந்திக்க வேண்டியதா இருக்கு. நல்லவர்களும் கொஞ்சம் சரியில்லாதவங்களும், அதாவது அறியாமையில இருக்கவங்களும் இருக்கிறாங்க. அப்ப அவங்க நடந்ததுக்கு தகுந்த மாரி அதுக்கு நம்ம தப்பிச்சு வர்றதுக்காவது, நம்மள பாதுகாத்துக்கிறதுக்கும், நம்மள சேர்ந்தவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கும், அதுக்கும் சிந்தனை பண்ண வேண்டியது இருக்கு. அப்படி பார்த்தா, நம்ம எக்கச்சக்கமான அளவுல சிந்தனையிலேயே நெறைய நேரத்த செலவு பண்ணி தான் ஆக வேண்டியிருக்கு. இதுல இந்த ஆன்மீக பயிற்சியில நித்தியம் எது, அனித்தியம் எது அப்படிங்கிற அந்த சிந்தனையும் நம்ம பண்ணி, அந்த அனித்தியமான நிலைகளை தவிர்த்துக் கொள்வதற்காக, நம்ம இது பயணம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படி அவ்வளவு தெளிவா அது பார்க்கும்போது தான், அந்த மனது இது முக்கியம், அது முக்கியம் அப்படின்னு உபஜீவனம் செய்வதில பல விஷயங்கள சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இருந்தாலும் கடைசியில இப்படி பண்றது தான் முக்கியம் அப்படிங்கிறதுல மனதுக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டெல்லாம் நடைமுறையில நேரடியா சில விஷயங்கள மனதுக்கு அனுபவப்படுத்தி காட்டலன்னா, மனது ஒத்துக்கிறது இல்ல. அது பிடிவாதமா தான் மனது இருக்கும். நம்ம என்னதான் நெனைச்சாலும், மனது அவ்வளோ சீக்கிரம் அதை மாத்திக்கிறது இல்ல. அந்த பழக்கம்னு ஒரு பழக்கம் நம்ம மாத்தணும்னா 21 நாள் ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்ப மூளையில ஏற்கனவே ஒரு கோடு போயிருந்தது அப்படின்னா, அந்த கோடு போன தடத்துல மறுபடியும் அதே சிந்தனை, அதே மாரி வேலை. அதாவது அரைச்ச மாவே அரைக்கிறதும்பாங்க. அது கொஞ்சம் சுலபமா இருக்கும். அதுல விழிப்புணர்ச்சியோட செய்ய சொன்னா தான், அது புதுசா இருக்குதே அப்படின்னு மூளை மறுக்கும். அதாவது மனதும் அதுக்கு ஒத்துழைப்பு. அதனால தான் கொஞ்சம் துணிவ வர வச்சுட்டு, முயற்சியோட கூடி, விழிப்புணர்வோடு கூடி சில வேலைகள நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த அடிப்படையில விழிப்புணர்வோட ஒரு காரியத்த செய்யறது அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்ப அந்த மாரி வகும்போது, நம்ம இந்த பார்வையில பார்க்கும்போது, எப்போதுமே நமக்கு அதிகம் நேரம் கிடைக்கிறதில்ல. அதனால நூல்கள்ல சாமி 7 புத்தகம் வரைக்கும் குடுத்திருக்கிறாரு, மொத்தம் கணக்குல. அப்போ அந்த புத்தகத்துல இருக்கிற சில நுட்பமான சில வார்த்தைகள்லாம் சமஸ்கிருத பதம், அந்த மாரிலாம் போட்டு, அது மலையாளத்திலருந்து தமிழ்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆயி வந்தது. குறிப்பிட்ட காலகட்டத்தில ட்ரான்ஸ்ஃபர் ஆயி வந்திருக்குது. ஆங்கிலத்தில இருக்குது. அது மொழிபெயர்ப்பாளர் ஒரு முறை வேறொரு மொழிபெயர்ப்பாளர் இருந்திருப்பாரு. இன்னொரு முறை வேறொரு மொழிபெயர்ப்பாளர் தமிழாசிரியர் இருந்திருப்பாரு. அதனால அவங்க எண்ணத்துக்கு தகுந்த மாரி, அவங்கள்ல கொஞ்சம் புரிதல் உண்டான மாரி, சில வார்த்தைகள், சில கருத்துக்கள்ல சிறு மாற்றம் ஏதாவது இருக்கலாம். அதக்கூட நம்ம நல்லா ஆலோசனை பண்ணி பார்த்து, புரிஞ்சா சரி பண்ணிக்கலாம். சின்ன சின்ன தவறுகள் அப்பப்போது நேர்றது தான். ஆசிரமத்திலிருந்தும் அந்த முகவுரையில, பதிப்புரையில போடத்தான் செய்றாங்க. அப்படியும் 1, 2 ஏதாவது ஒண்ணு மாறி இருக்கலாம். அப்ப நம்ம அதையெல்லாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா நமக்கு நேரம் இல்ல. அதத்தான் சொல்ல வந்தேன். அப்போ நெறைய வாசகங்கள்ல ரொம்ப நுட்பமா பல வாசகங்கள் குடுக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் ரொம்ப கவனிக்க வேண்டியதா இருக்கு. ஏன் அப்படின்னா, அதிகமாக மனது சலித்து வெளியே வருவதற்கு முன்பு நாம் சித்த வித்தை பயிற்சியை செய்ய வேண்டும் அப்படின்னு சாமி சொல்றாரு. அப்ப பாருங்க, அப்ப சாயந்தர நேரம் பண்றம்போது மனசு அதிக நேரம் சலிச்சு வெளிய தானங்க இருக்குது. அப்போ சாமி அதுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு? அவ காலையில நேரம் நம்ம தூங்கிட்டு இருக்குறோம். அதனால அந்த நேரத்துல அதிகமாக மனது சலித்து வெளியே வருவதற்கு முன்னாடி, இதெல்லாம் பயிற்சி பண்றதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. சரி மத்தியானமாவது நேரம் கிடைக்கும் போதும், இடையில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது புரியுது.
ஆனா சாயந்தர நேரம் அப்படின்னா அது அந்தி சந்தின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப சாயந்தர நேரம் பண்றது சொல்லியிருந்திருக்காரே, அப்ப எப்படி? அப்படின்னு சொன்னா, அது நீங்க கேட்கிற கேள்வி சரி. ஆனா அதுல சாமி தெரிஞ்சுதான் சொல்லியிருக்கிறாரு. எப்படி அப்படின்னா, சாயந்தரம் ஒரு 5:30, 6 மணி ஆயிடுதுனாலே, உங்களுடைய சுவாசம் சூரிய அஸ்தமனம் ஆகும்போது, வெளியில இருக்கிற அந்த ஜீவ காந்த ஆற்றல் புறமுகமா போய்கிட்டு இருந்த கரண்ட் பவர் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. ஏன்னா ஒரு எனர்ஜி வந்து சூரியன்ல இருந்து 8 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அதுக்குள்ள உங்களுக்கு அந்த ஆற்றல் சூரியன்ல உற்பத்தியான ஆற்றல் உங்களை வந்து அந்த ஒளி வந்து சேர்ந்துருது அப்படின்னு விஞ்ஞானம் சொல்லுகிறது. அந்த அடிப்படையில அந்த மனம் சூரியன் உதயத்தை நம்ம புற அடையாளமா பார்க்கும்போது மனசு வந்து வெளியே வர ஆரம்பிக்குது உதிச்ச உடனே. சூரியன் அஸ்தமனமான இயல்புலயே மனசு உள்ள போக ஆரம்பிக்கும். அது சங்கரானந்த சாமி ஐந்தருவியில சொல்லும்போது மஞ்சள் தண்ணி தெளிக்கும் நேரம், மாடு கண்ணு வீடு வந்து சேரும் நேரம், காலை மடக்கடி காமாட்சி, காலை மடக்கடி காமாட்சின்னு ஒரு சிறு பாடல்ல பழைய பாடல் இருக்கத சுட்டி காட்டியிருக்கிறார். இன்னொரு இடத்துலையும் கூட வந்த காலை விட்டு போட்டு வந்த காலை பிடித்து கொண்டு நிற்கிறேமே என்றும் சொல்லியிருக்கிறார். அது கவனத்திற்குரியது. ஞானத்தாளிசை புத்தகம் மிகச் சிறப்பாக சங்கரானந்த சுவாமியால் கொடுக்கப்பட்டது, அனைவரும் அறிந்தது. அந்த அடிப்படையில சில நோட்டிபிகேஷன் வந்து சில நூல்கள்ல இந்த மாதிரி குறிப்பா கொடுத்துருக்குறாங்க. அப்போ மாடு கண்ணு வீடு வந்து சேர நேரம் மஞ்சள் தண்ணீர் தெளிக்கிற நேரம் அப்படின்னா அந்த இது நம்ம காலை மாலைங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அப்போ காலை மடக்க வேண்டும் அப்படின்னா அந்த பிராணனை உள்ளிலே, அதாவது ஏற்றி இறக்கி இருகாலும் குறிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளை உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய் கருத்தினால் கபாலம் ஏற்ற வல்லீரில் விருத்தரும் பாலர் அவர் மேனியும் சேர்ந்திடும். அதுக்கு இயல்பான சுவாசப்படி பிராணன் உள்ளினாலும் வாயினாலும் ஒரே நேரத்தில் அதுக்குண்டான உள்ளிலே வேலை செய்துதான் நம்ம அதை சூழலைக்குள்ள அப்படியே அமர்ந்து கொண்டு தியானம் செய்வான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? நான் வெளியில வந்து கை கால் முகம் கழுவிட்டு வாய் கொப்பளிச்சுட்டு பாத்ரூம் எல்லாம் போயிட்டு வந்துட்டு அப்புறம் மறுபடியும் ஏதாவது தண்ணி கிண்ணி குடிக்கணும்னா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சரி ரைட்டுன்னு கொஞ்சம் சித்த பயிற்சி பண்ணலாம் காலையில் நேரத்தில். அப்படி பண்றது ஒரு இயற்கை தான், இயல்பு தான், பண்ணலாம். அப்படி சௌரியம் இருக்கும் பண்ணலாம். ஆனாலும் இவ்வளவும் பண்ணும்போது மனசு நேரத்திலையும் அது தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கு 6 மணிக்கே சுவாசம் உள்ளில அடங்க ஆரம்பிச்சிடும். மெதுவா மெதுவா மனசு மெல்ல அந்த சுவாசத்தை உள்முகமா திருப்ப இயற்கையிலேயே நமக்கு நடக்குது. நம்ம கவனிச்சோம்னா படிப்படியா நாம தான் 8:30 மணி வரைக்கும் 9 மணி வரைக்கும் 9:30 மணி வரைக்கும் 10 மணி வரைக்கும் நம்ம அந்த பேசி அதை செஞ்சு இதை செஞ்சு அதை கரெக்டா இயல்பா உள்ள போயிட்டு இருக்கிறத வலுக்கட்டாயமா நம்ம வெளியேற்றி பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையிலேயே அது அடங்க ஆரம்பிச்சிடுது. அதனால கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் அஸ்தமனத்துக்கு முன்னாடியே சாப்பாடுலாம் முடிச்சிருவாங்க. மிஞ்சி போனா 6, 6:30, 6:45, 7 மணிக்கெல்லாம் ராக்கஞ்சி குடிக்கிறது அப்படின்ட்டு எல்லா வேலையும் முடிச்சுக்குவாங்க. சில கிராமத்துல
ஊரே அடங்கிரும். அப்படிலாம் இருக்குது. அதனால அந்த அவங்க அதுக்கப்புறம் அந்த ஆகாரமும் 8 மணி 8:30 மணி 9 மணிக்குள்ள ஜீரணமும் ஆயிரும். அதுக்கப்புறம் நல்லா கொரட்டை விட்டு தூங்குவாங்க. இயற்கையா வெளிய காலத்துல வெளிக்காத்துகள்ல படுத்துட்டு கூட தூங்குறாங்க. இத பத்தி யோசனை பண்ணாம நல்லா தூங்குவாங்க. அப்புறம் ஆனா அதிகாலையில நேரத்துல ஹலோ ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுங்கய்யா. நமஸ்காரம். அப்போ அந்த மாதிரி சாயந்தர நேரம் அவங்க நேரத்திலேயே ராக்கஞ்சி குடிச்சிடுறாங்க. அப்போ அது ஈஸி ஜீரணம் ஆயிருது. அவங்க நேரத்திலேயே 8:30 மணிக்கெல்லாம் நல்லா ஜீரணம் ஆகி போயிடும் அவங்களுக்கு. அப்போ அப்படிப்பட்ட நிலைமையில அவங்களோட தன்மை நல்ல தூக்கத்துக்கு ஏதுவா இருக்குது. இப்போ பகல்ல அவங்க சூரிய வெளிச்சத்துல கரண்ட் நல்லா இருக்கிற வரைக்கும் வேலை செய்யறாங்க. அதுக்கப்புறம் கரண்ட் உடம்புல இருந்து ஆற்றல் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு தெரியும் போது அவங்க ஓய்வு போயிடுறாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது அவங்களோட ஓய்வு எடுக்கிற அந்த தன்மை இருக்குது இல்லையா, அது ஒரு பிரதானமான விஷயமா இருக்குது. அப்போ அவங்க சக்தியை அவங்களும் எப்படி சேகரிக்கணுங்கிறது எல்லாரும் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. கிராமத்துல அந்த பழைய பழக்கம் ஆதி காலத்துல இருந்து அந்த பழக்கங்கள்ல உழைப்பாளிகளா இருந்தாலும் காலையில நேரத்துல எழுந்துச்சுக்கிறாங்க. அப்ப நல்ல சக்தி கிடைக்கும் போது அவங்க அதுக்கப்புறம் காலையில எப்போதும் போல செயல்படுறதுக்கு ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப இரவு முழுதும் தூங்குனதோட இயற்கையோட சேர்ந்து இணைஞ்சு வேற இருக்கிறாங்க. அதனாலதான் சாமி சொல்றாரு, அதை பாருங்க, அவங்க வெயிலும் மழைன்னு பார்க்காம வேலை செய்யறாங்க, மழையில் நனைகிறாங்க, பனியில இருக்கிறாங்க. ஆக கடைசி வரைக்கும் நல்ல ஆரோக்கியமா இருந்துட்டு அவங்க வாழ்க்கை முறை நடைபெறுகிறது. அது எவ்வளவு விசேஷமா இருக்குது பாருங்க. அப்போ அவங்க கடைசி வரைக்கும் ஆரோக்கியமா இருந்து ஏதோ ஒரு சில சின்ன வியாதி வந்து ஒரு நாளோ 2 நாளோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு இயற்கையான ஒரு மரணம் மாதிரி தான் அவங்களுக்கு நிகழ்ந்துருது. அது மாதிரி நம்ம சித்த வித்தை பெற்றுக்கொண்டவங்க படுக்கையில படுத்து ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு புண்ணு, மேலு காயெல்லாம் புண்ணு வந்து தோல்லாம் இதாகி
என்னதான் பாதுகாக்க முடியாம அந்த ஜீவன் மேல போய் உள்ள அந்த பிரம்மரந்தத்துக்குள்ள நுழைய முடியாம சிரமப்பட்டு பசி தாகம் கஷ்டப்பட்டு அப்புறம் மேலுகாலெல்லாம் புண்ணு வந்து படுக்கை புண்ணு அதை சொல்லுவாங்க. திரும்ப திரும்ப ஒரே பக்கமா ஒரே கடையா படுக்கும்போது தோல் எல்லாம் பலகீனமாயிரும். அப்ப அந்த தோல்ல புண்ணு வந்துடும். அதான் புண்ணு வந்துடுது. அதுக்கப்புறம் ஜீவன் மேல முட்டி மோதி போக முடியறதில்ல. அப்போ அவங்களால என்ன செய்யறது முடியுதுன்னு தெரியாம தேய்க்கிறாங்க. அப்படி கஷ்டப்பட்டு ஜீவன் துன்பப்பட்டு நோயில அலைஞ்சிட்டு இருக்கிறத பார்க்கும்போது நம்மளுக்கே பார்க்கறவங்களுக்கே எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அந்த நிலையில இருக்கிற அந்த ஜீவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தான் சாமி அப்படிப்பட்ட அந்த கஷ்டம் நமக்கு வரக்கூடாது. அதுக்கு தான் நம்ம இந்த சித்த வித்தை பயிற்சிய நம்ம காட்டி கொடுத்தது. அப்ப இப்பவே நம்ம அந்த பிரம்மரந்தரத்தை ஜீவனுடைய உள்மார்க்கத்தை நன்றாக்கி வைத்தால் அப்பொழுது சுலபமாக ஜீவன் இயற்கையிலே ஐக்கியமாகக்கூடிய அந்த காலகட்டம் வரும்போது ஜீவேஸ்வர ஐக்கியம் உண்டாகிவிடும். அப்போ சத்து போகாமல் மரணமடைந்தால் புருவமத்தி தியானத்தோடு கூடி மரணமடைந்தால் அவருக்கு ஜீவ சமாதி வைக்க வேண்டும். இதுக்குதான் இந்த வித்தை கொடுத்ததோட பிரதான நோக்கம்ங்கிறதையும் நமக்கு சாமி சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த அடிப்படைக்கு நம்ம பண்றதுக்கு அந்த ஆரோக்கியமான முறையில அந்த காலையும் மாலையும் சரியான முறையில நம்ம ஜீவசக்திய மனசு இயற்கையிலேயே உள்ள எப்பெல்லாம் ஒடுங்கி உள்ள போகுதோ அப்படி பண்ற நேரத்துல நம்ம ஜெபம் பண்றதுக்கு கத்துக்க சொல்றாரு. அப்பதான் கரெக்டா எப்படி மனசு அடங்குது, மனசு உள்ள போய் அடங்குறதுனா எப்படி இருக்குது, பிராணன் உள்முகமா போறதுனா எப்படி இருக்குது அப்படின்னு அப்பதான் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதுதான் சாமி பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த காலை நேரத்திலையும் மாலை நேரத்திலையும் மற்றும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம்னு சொல்றாரு. அப்ப முதல்ல நீங்க நல்லா அனுபவப்பட்டு தெரிஞ்சிட்டீங்கன்னா எப்படி நல்ல பிராணன் உள்ள போய் அடங்குது அப்படின்னு இயற்கையிலேயே நடக்கும்போது பார்த்து தெரிஞ்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதே மெத்தட்ல அதே மாதிரி உள்ளுக்குள்ள செலுத்தி பழகிடுறீங்க. அப்ப இந்த பழக்கம் உறுதியாகி போகுது. 21 நாள் பழக்கமே வந்துருங்கிறாங்களே. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், நடையும் நடைப்பழக்கம், வாசி பழக்கம் அறிய வேணும் மற்றும் மண்டல வீடுகள் கட்ட வேண்டும் அப்படின்னு நமக்கு பழக்கமாயிருதுங்களே. அப்போ எப்போதும் கூட 24 மணி நேரம் கூட இந்த சமீரன் கதி கிடைச்சிருச்சுன்னா பண்ணலாம். ஒரு நொடி நேரம் கூட கீழே வைக்க கூடாது ஆயுதம். அப்போ முதல்ல பழகும் போது காலை மாலை இதை பார்த்து இயற்கையிலேயே எப்படி இருக்குதுன்னு இயற்கைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வாழ சொல்றாரு சாமி. இயற்கையோட இணைந்ததான் வாழ சொல்றாரு. ஐக்கியப்பட்டு வாழக்கூடிய தன்மைங்கிற. அப்ப ஏகாதசியில இயற்கையிலே தசை இந்திரியங்களும் இது ஒருமுகப்படும் சாமி சொல்றாரு. அப்ப அந்த காலகட்டங்கள்ல எப்படின்னு இயற்கையில நம்ம பார்த்து கத்துக்க வேண்டியதா இருக்கு. அப்ப கத்துக்கும் போது அப்ப மனசு ஒருமுகப்படுறதுன்னா இப்படித்தான் அப்படிங்கிறத அங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அப்ப எப்போதுமே அப்படி இருக்கணும். அப்போ நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு ராத்திரி 1:45 2 2:30 மணிக்கெல்லாம் சில சமயம் முழிப்பு தட்டும். அப்ப முழிப்பு தட்டும் போது நான் என்ன பண்ணுவேன், ஆடாம அசையாம அழுங்காம அப்படியே இருப்பேன். நம்ம கட்டில படுத்தேன்னா எப்படி படுத்தனோ அப்படி இருப்பேன். எனக்கு நல்ல கவனம் வந்துதான் திரும்பி படுப்பேன். தானாலாம் உடம்பெல்லாம் திரும்பி படுக்காது. என்னோட அனுமதி இல்லாம உடம்பு திரும்பவே திரும்பாது. அப்படிதான் பழகி வச்சிருக்கிறேன். அப்படி 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 திரும்பும்போது அப்படி முழிக்கும்போது என்னோட கவனத்தை நான் பார்ப்பேன். இப்ப சுவாசம் எங்க போயிட்டு இருக்குது, இப்ப நம்மளோட கண்ணு பார்வை உணர்வு எங்க இருக்குது அப்படின்னு ஒரு செகண்ட் அப்படியே பார்ப்பேன். ஓ கரெக்டா மேல உள்ள போயிட்டு இருக்குதே, கண்ணு ரெண்டும் ஒட்டி மேல உள்ள பார்த்துட்டு இருக்குதே அப்படின்னு அந்த பொசிஷன் மாறாம அப்படியே இருந்துட்டு அதை கவனிச்சு அந்த விழிப்போட அப்படியே கொஞ்ச நேரம் இருப்பேன். ஓ அப்ப இப்படித்தான் இயங்குதா தூங்கும்போது அப்படிங்கறத அங்க புரிஞ்சுப்பேன். இப்படி நம்ம நமக்குள்ள இருக்கிறதையே பார்த்து படிச்சு புரிஞ்சுக்கணும். மத்தகத்தை பார்த்து படித்து புரிந்து கொள்ள வேண்டும் தான் சாமி சொல்றாரு. அப்போ அடங்கிய மனமே குரு அப்படின்னா அப்போ உள்ளிலே நம்ம அமைதியான மனமா இருந்து இப்படி நமக்கு நாமளே விவேகத்தை கொண்டு வந்து அதாவது கொஞ்சம் வியாக்கியானம் அப்படிம்பாங்க, கொஞ்சம் விளக்க முறை அப்படிம்பாங்க, கொஞ்சம் துல்லியமான பார்வை கவன சக்திம்பாங்க, கொஞ்சம் விழிப்புணர்வு அதை கொண்டு வந்து சரியா உணர்ந்து நுண்ணிய உணர்வாக கவனிக்கக்கூடிய அந்த தன்மையை வளர்த்து கொண்டு என்ன நடக்கிறது அப்படின்னு கரெக்டா பார்த்து புரிஞ்சிட்டோம்னா அது அழகா இயற்கையிலே எப்படி நடக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப சரியா நடக்கிறது எப்படி? அப்போ இப்ப இந்த வெயில் காலம் பாருங்க,
சித்திரை, வைகாசி, ஆனி மாதம் எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் சொன்னார். இது அருமையான மாதங்கன்னாரு. என்னையா இந்த வெயில் அடிக்குது? நீங்க போய் அருமையான மாதங்கிறீங்க அப்படின்னு. ஆமா. நீங்க நல்லா காரி துப்பி பாருங்க. சளி, கபம் ஒண்ணும் வராது. அப்ப அதுல உப்பு சத்தும் கூட இருக்காது. எல்லா சத்தும் சுத்தமா போயிருது அப்படின்னு. இப்ப அன்னைக்கு கூட ஒருத்தர் பேசும்போது என்கிட்ட சொல்லியிருந்தாரு. ரொம்ப வேண்டியவர் தான். என்ன சொல்றாரு? ஐயா, நீங்க காலையில நேரத்துல, மத்தியான நேரத்துல கொஞ்சம் உப்பு சேர்த்தா கூட பரவாயில்லைங்கய்யா. நைட்டுக்கு உப்பு கொஞ்சம் காரமெல்லாம் சேர்த்துக்காதீங்க அப்படிங்கிறாரு. என்னையா அது அர்த்தம் அப்படின்னா, அதுக்கு தனியா ஒரு விளக்கம் சொல்றாரு. நம்ம பகல்ல முழிச்சுட்டு இருக்கிறோங்க ஐயா. அப்போ உப்பு, காரம், புளி எல்லாம் சேர்த்துருந்தா, அது தண்ணி கேட்கும் கிளீன் பண்றதுக்கு. டாக்ஸின் கிளீன் ஆகுறது. அப்ப தண்ணி நம்ம குடிச்சுக்கிறோம். அப்ப நமக்கு கவனம் இருக்குது. உணர்வு வரும். ஆனா நைட் தூங்கும்போது நம்மளுக்கு கவனம் இருக்காது. தூங்கிடுறோம். அப்ப தண்ணி தாகம் இருந்தாலும் நம்ம எழுந்திருக்க மாட்டோம். அப்ப தண்ணி தாகம் தெரியாம தூங்குறதுனால ஜீவனுக்கு பாதிப்பு உண்டாகுதுங்க ஐயா. அதனால ஏதாவது உப்பு புளிக்காரம் நீங்க சேர்க்கிறா வந்தா காலையிலயும் மத்தியான நேரத்துல மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிறது தப்பு கிடையாது. ஆனா ஆனா உப்பு புளிக்காரம் நம்ம இல்லாம குறைச்சிக்கிறது தான் நல்லது. சாமி புளி கூட வேண்டான்னு இருக்கிறாரு, கடுகு ஆகான்னு இருக்கிறாரு. பூண்டு கூட முடிஞ்ச அளவுக்கு பெருங்காயம் கூட தவிர்த்துக்கலாம். அது அப்புறம் சின்ன வெங்காயத்தை வணக்கிட்டா நல்லது. இந்த மாதிரி சில மருத்துவ விஷயங்களை நம்ம பார்த்துக்க வேண்டியது அது வேற விஷயம். அது அப்புறம் இன்னும் நாளைக்கு ஏதாவது பேசும்போது பேசலாம். அப்ப அந்த மாதிரி நமக்கு இவ்வளவு துல்லியமா பார்த்தாதான் சரியா வித்தையை பயிற்சி நம்ம பண்ண முடியும். அப்போ அந்த தண்ணி கூட எந்த அளவுல குடிச்சா உடம்புக்கு நல்லதோ, அது அளவுக்கு மேல குடிச்சா அதுவும் ஒரு சிக்கல் தான். ஏன்னா அதையும் உடல் உறுப்புகள் தான் இயங்கி சரி செய்ய வேண்டியதா இருக்கு. அப்போ தண்ணீரு சரியில்லாத தண்ணீரை குடிச்சிருந்தா, அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா தண்ணீரை சரி பண்றதுக்கு அதுக்கும் பிராண சக்தி தான் செலவாகுது. அதனால சரியான அளவுல ஊதாச்சாரம், உப்பு, காரங்க எல்லாம் கரெக்டா இருந்தா, இந்த மிளகாய் காரத்துக்கு பதிலா மிளகு காரம் சரிங்கிறாங்க. அப்ப அந்த மாரி கொஞ்சம் போட்டோம்னா, அதிக தண்ணி தாகம் எடுக்காது. அப்ப அந்த அதிக தண்ணி தாகம் எடுக்கலனால அதிக தண்ணி குடிக்காம இருந்தா, சுக்கிலத்தினுடைய தன்மை கூட கெட்டிப்படுதலுக்கு உண்டாகும். நம்ம தாது உணர்ந்து உணர்வு உண்டாகுங்கிறார் சாமி. அப்ப சுக்கிலம் கெட்டிப்பட வேண்டியதுனால, நீர் சத்தியும் ஒரு அளவுக்கு தான் உடம்புல எந்த அளவுல இருக்குமோ அந்த விகிதாச்சாரத்துல தான் இருக்கணும். டாக்ஸின்ஸ் எல்லாம் கிளீன் பண்றது தண்ணீர் குடிக்கிறதுனால தான். அது ரைட்டு தான். அதனால அது தண்ணீரை மட்டும் குடிச்சு ஜீவிதம் பண்ற ஜீவிதம் கூட இருக்குது. ஆனா வெறுமன ஜீவிதம் வேற. முக்தி மோட்சம் அடைகிறதுக்காக மனித பிறப்பு எடுத்து இந்த மனித தன் மனநேதி மனுஷியானாம் நித்தியம் எது அனித்தியம் எதுன்னு தெரிஞ்சுட்டு பண்ணக்கூடிய விஷயம் வேற. வெறுமனே 140 வருஷம் 160 வருஷம் உயிரோடு இருந்து எந்த பயனும் இல்லை. அப்புறம் இறந்து போறதுல எந்த அர்த்தமும் இல்லை. நமக்கு நித்திய வாழ்வுக்கு கடந்து இருக்கிறார்கள்னு சொல்லக்கூடிய அந்த நிலையில நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக தான் இந்த ஜீவிதம் பண்ணுகிறோம். அதாவது உலக சாந்திக்குள்ள ஜீவிதமாகவும் நம்ம பண்ணுகிறோம். அதனால நம்முடைய ஜீவிதம் வெறும் உடல் நோக்கம் அல்ல. அதாவது பாடி கான்சியஸ் அல்ல. மனமும் உடலும் மட்டும் நல்லா இருந்தாலும் பத்தாது. நம்முடைய தெய்வீகத்தன்மை சொன்ன இல்லையா, அந்த சாத்வீக வேலைன்னு அந்த மாதிரி தமோ ரஜோகுணத்தை விடுறதுக்கு தான் தெய்வீகத்தன்மை. அப்படி விடும்போது அந்த தெய்வீகத்தன்மையில தான் இருக்கும்போது தான் அடங்கிய மனதாக ஆவதற்கு வழி பிறக்கிறது. அப்போ கடைசியில அந்த அடங்கிய மனதை அடங்கும் போது இந்த மூன்றாவதா இருக்கக்கூடிய அந்த சாத்வீக குணமும் இல்லாமல் போய் தான் தானா இருக்கிற ஜீவேஸ்வர ஐக்கியம் வந்து விடுகிறது. இப்படிப்பட்ட உயர்ந்த நிலையை நாம் இப்படி எல்லா கோணங்களிலும் எல்லா கோணத்திலும் சொல்லியிருப்பதை சிவானந்தபுரம் சார் சொல்லியிருப்பதை கவனித்து பார்த்து சரியாக நாம் செய்து வந்தோமேயானால் இந்த பயிற்சியில் வெற்றி பெறலாம். சித்தவேதம் முறைப்படி ஜீவிதம் சிறந்த ஜீவிதமாக நடக்க முடியும் என்று சொல்லி அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் கூறி அமைகிறேன். இந்த சிவானந்தபுரம் சாரால் 4வது நாள் சிறப்பாக நடைபெற்றது. இறைவன் அருள் சிறப்பாக இருந்தால் சிறப்பாக அமைந்திருக்கிறது. யாருக்கேனும் ஏதாவது கேள்வி இருந்தால் இன்னொரு 5, 7, 8 நிமிடங்கள் இருக்கின்றது. 8 மணி 51 நிமிடம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரமோ. யாராவது கேள்வி இருக்குங்க ஐயா? ஆத்ம நமஸ்காரம் ஐயா. கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுங்களா? கேக்குது ஐயா. நீங்க மாதிரி ஏதோ உங்களுக்கு பின்னாடி சவுண்ட் கேட்டே இருக்கு ஐயா. இப்போ நீங்க கிராமத்துல ரொம்ப சீக்கிரம் படுக்க போயிடுவாங்க சொன்னீங்கல்ல, கேக்குதுங்களா? சொல்லுங்க.
கிராமத்துல எல்லாம் படிக்க ரொம்ப சீக்கிரம் போயிடுவாங்க, அதெல்லாம் உடம்புக்கு நல்லதெல்லாம் சொல்லிட்டு. பட் இந்த காலத்தெல்லாம் கடைபிடிக்கவே முடியாது ஐயா. இந்த ஐடி பசங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? கேட்குறீங்களா? என்ன ஐயா? இன்னும் கேட்கல ஐயா. சவுண்ட் வந்துட்டே இருக்கு, இன்டர்ஃபியரன்ஸ். ஐயா சேகர் ஐயா, உங்களதுல சவுண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் தான் அதிகமா கேக்குது. இப்போ நம்ம பேசலாம். அதாவது ஐடி பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்ப நம்ம ஆலோசனை பண்ணா அதுக்கு ஒரு வழி கிடைக்கும். அப்ப வேலை வந்து எப்ப செய்யணும் எப்ப செய்யக்கூடாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்புறம் புக் ஆஃப் மிருதாத்துன்னு ஒரு புத்தகம் படிச்சேன். ஒரு சிலர் வேற நூல்கள் வந்து பேச வேண்டாம்னு சொல்லிக்கிறாங்க. இருந்தாலும் நிறைய நூல்கள்ல இருக்கிற நல்ல விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம்னு தான் நினைக்கிறேன். அப்போ நள்ளிரவில் நட்டம் பயந்து ஆடும் நாதனே அப்படின்னு சொல்லும்போது நம்ம அறியாமையாகி இருளன்னு எடுத்துக்கலாம். இன்னொரு வகையில இயற்கையிலேயே வந்து நள்ளிரவுல உண்மையிலேயே வந்து மனது உள்ள போகத்தான் பாக்குது. வெளியில போறதுக்கு மனசு இஷ்டப்படுறது இல்லை. ரொம்ப கட்டாயப்படுத்தினாதான் மனசு வெளியே வருது உண்மையிலேயே. அதனால அந்த நேரத்துல நான் நள்ளிரவுல 12 மணிக்கெல்லாம் உட்கார்ந்து தியானம் பண்ணி, அதாவது இந்த ஜபத்தை பண்ணி பார்த்தா அருமையா உள்ள நிஷ்டை கூடும். பார்த்துருக்கிறேன். ஆனா அந்த முன்னிரவுல தான் டாக்ஸின்ஸ் எல்லாம் கிளீன் பண்ண வேண்டி இருக்கிறதுனாலதான் சாமி அதிகாலை நேரத்தை ஒரு 2 மணிக்கு மேல இருக்கக்கூடிய நேரத்தை நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அதனால நம்ம அந்த நேரத்துல நம்ம பண்ணிக்கலாம். ஆனா நீங்க நைட்டு படுக்கும் போதே கொஞ்சம் அந்த யோகம் பண்ணிட்டு அந்த கவனத்தை புருவமத்தியில வச்சுட்டு பண்ணா இரவு முழுவதுமே உங்களுக்கு அந்த அதான் பழக்கம் வந்துருச்சுன்னா சொன்னேன் இல்லையா, இரவு முழுவதுமே உங்களுக்கு ஜெபம் பண்ண மாதிரி அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்துடும். அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ கவனம் வச்சு பழகுனோம்னா அந்த காலையில நேரத்துல ஒன் பாத்ரூம் எந்திக்கும் போது கூட கரெக்டா அந்த பொசிஷன்ல இருந்து அழகா போயிட்டு இருக்கிறத, தூங்கும் போது இருக்கிற கதி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாருல்ல, அது நமக்கு தெரிஞ்சுக்கலாம். தாராளம் அங்க தெரிஞ்சுக்கலாம். அது கவனம் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும்னு நினைச்சா ஆலோசனை பண்ணும்போது எல்லாத்துக்கும் ரிசல்ட் கிடைக்குதுன்னு சாமி சொல்றாரு. அப்படி இதுக்கும் ஒரு ஆலோசனை பண்ணி ரிசல்ட் தாராளம் கிடைக்குது. உங்களுக்கு நீங்களே அதை புரிஞ்சுக்கலாம், கரெக்டா எப்படி கதி நடக்குதுன்னு. இப்படி நம்ம பண்ணிக்க முடியும். அப்ப அதனால ஐடி பசங்களா இருந்தாலும் கிராமத்து வாழ்க்கை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழலை எப்படி அமைச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம வேலை கிராமத்து வேலை செய்யல, இருந்தாலும் அதற்கு தகுந்த மாதிரி பகல்ல ஏதாவது அந்த வேலைகளை அமைச்சிட்டு ஜெபம் பண்ணக்கூடிய நேரத்துல ஜெபம் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஆகாரம் ஈஸி டைஜஷனா இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு கூட ஒரு கருத்து ஐயா சொன்னாங்க, எனக்கு ரொம்ப வேண்டிப்பட்ட ஐயா. இன்னொரு நாளைக்கு சொல்றேன். அதை சுருக்கமா தான் வேணா சொல்லிக்கிறேன். இப்போ இந்த கிட்னி ஃபெயிலியர்லாம் சரியா தண்ணி குடிக்காதனால அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் தண்ணி நிறைய குடிக்கிறதுனாலையும், அப்புறம் சரியில்லாத தண்ணியை குடிக்கிறதுனாலையும் அப்படின்லாம் சொல்றாங்க. சரியில்லாத ஆகாரங்களை எடுத்துக்கிறதுனாலையும் சொல்றாங்க. அப்புறம் சில நட்ஸு ஒரு 4-5 வகை நட்ஸு சொல்றாங்க. அதெல்லாம் சாப்பிட்டாச்சுன்னா அந்த என்னமோ ப்ராஸ்டியூட் அந்த மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஒண்ணுக்கு திடீர்னு போகணும், அப்புறம் கொஞ்சம் போயிட்டு கொஞ்சம் மறுபடியும் போன மாதிரியே இருக்காது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் 5 வகையான நட்ஸ் இருக்குது. அதுல இந்த பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, அப்புறம் என்னமோ பிராங்கு பருப்பா அப்படின்னு ஒரு பிரான்ஸ்லி பருப்புன்னு நினைக்கிறேன். அது நட்டு, பிரான்ஸ்லி நட்டு. இன்னொன்று பிங்கா நட்டா, அது ஒரு நட்டு. அந்த மாதிரி எல்லாமே அந்த பருப்பு வகை, அது அந்த முந்திரி பருப்பு மாதிரி. அப்போ அதை சேர்த்துட்டாலே உங்களுக்கு எனர்ஜியும் நல்லா கிடைச்சிக்கும். 1-2, அதாவது 2ன்னா 2, அதுக்கு மேல சாப்பிடக்கூடாது. 2க்கு மேல நெய்யே வந்து 1 டீஸ்பூனுக்கு மேல விடக்கூடாதுங்க. அளவா தான். தேன்னா 2 சொட்டு தான், இல்லைன்னா சூடு. அப்போ அது வந்து சுக்கில நஷ்டத்தை உண்டு பண்ணிடும். 2 பருப்புனா 2 பருப்பு. நிலக்கடலை வேர்க்கடலைன்னா கூட 5 கடலை தான் மென்று சாப்பிடணும். ஒரு 10 கடலை, 20 கடலை, 50 மில்லிக்கு மேல போகக்கூடாது. அப்போ நல்ல மென்னு சாப்பிடணும். முந்திரி பருப்புன்னா 50 கிராமான கிடையாது, 2 முந்திரி பருப்பு தான். அது மென்னு சாப்பிட்டா அது ஒரு எனர்ஜி. அப்ப அந்த மாதிரி பண்ணும்போது அந்த நரம்புகளுக்கு பலம் கிடைக்கிறதுனால L4 L5 பிரச்சனை, சிறுநீரக பிரச்சனை, ப்ராஸ்டியூட் பிரச்சனை, இந்த மாதிரி எதுவுமே வராது. அப்ப சித்த வித்தியாதிகள் உடம்ப நல்லா வச்சுக்கும் போது, முதுகுத்தண்டை நல்லா வச்சுக்கும் போது, நரம்பை நல்லா வச்சுக்கும் போது
இந்த அஸ்வகந்தா சூரணம் இதெல்லாம் சாப்பிடும்போது அந்த திரிபலா அது அருமையான மருந்து, ராஜ மருந்து. அதெல்லாம் கூட பயன்படுத்தி ஜீரக தண்ணி, அப்புறம் நமக்கு வெந்தய காப்பி குடிக்கிறாங்க, கொத்தமல்லி காப்பி குடிக்கிறாங்க. இந்த மாதிரி நல்ல பொருட்கள் இருக்குது. இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம உடம்பை ஆரோக்கியமா வச்சுட்டு அப்ப பண்ணும்போது சித்த வித்தையும் நம்மளுக்கு சிறப்பா வரும். அவ்வாறு நாம் புரிஞ்சுக்கிட்டு கிராமத்தோட லைஃப்ல வாழ்க்கை கல்வி என்னங்கிறது நமக்கு அதில் இருக்கிறத சரியா எடுத்து சரியா புரிஞ்சு நடந்துக்க வேண்டுமாய் சுவாமி சிவானந்தபுரம் பெயரால் கேட்டுக்கொண்டு அமைகின்றேன். வேற யாருக்கும் ஏதாவது கேள்வி இருந்தா இன்னும் கூட இன்னொரு கேள்வி ஐயா, ஜெபம் பண்றது மழை காலத்து வெயில் காலத்து வித்தியாசம் இருக்கா? ஆமா, மழை காலத்துக்கும் வெயில் காலத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அதாவது மழை காலத்துல அந்த குளிர்ந்த ஈரம் வந்து உள்ள போகும். அந்த குளிர்ந்த ஈரம் உள்ள போகும்போது அதிகமா செய்ய முடியாது. நான் அந்த நேரத்து கூட மாந்தோல் அந்த இது கூட இன்னைக்கு ஒரு சாட்ஜிபில இருந்து எடுத்து உங்களுக்கு போட்டுட்டு இருந்த பதிவு குரூப்லயும் போட்டிருக்கேன். அப்ப அந்த ஈரம் வெப்பம் இதெல்லாம் இருக்கிறத வச்சுதான் நம்ம பிராணம் சரியா நடக்குது. ஈரப்பதம் எப்படி இருக்குதுங்க பொறுத்தான் சரியா நடக்குது. சீதம் உஷ்ணம் சமநிலையில இருக்கும்போதுதான் நம்மளுக்கு உண்மையிலேயே கதி சரியா நடக்கும். அதனால மழைக்காலத்துல இருக்கக்கூடியதை விட சளி கபம் தொந்தரவு எல்லாம் ஈரக்காத்து வர்றதுனால, தோல் உறிஞ்சறதுனால, சீத உஷ்ண நிலை மாறதுனால, திடீர் கிளைமேட் சேஞ்சினால, சளி கபம் தொந்தரவு பண்றதுனால சித்த வித்தையை சரியா பண்றதுக்கு இல்லாம முடியும். அது இடைஞ்சல் வர்றது கூட. ஆனா வெயில் காலத்துல அந்த இது உங்களுக்கு இல்ல. சளி கபம் இல்லாதனால ஜீவனுடைய உள்மார்க்கம் இயற்கையிலேயே நன்றாக்கப்பட்டு இருக்கிறது. அதனால சளி இதுல காலை மாலை நீங்க அருமையா பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்ல வந்தேன். அதை கரெக்டா ஞாபகப்படுத்தி விட்டுருங்க. நல்லதாக்கு. அதனால வெயில் சிறப்பா பயன்படுத்திக்கலாம். இதுல நல்லா ஜீவனுடைய உள்மார்க்கம் நன்றா இருக்கிறதுனால சிறப்பாவே பண்ணிக்க முடியுது. இதை வச்சு எப்போதும் சிறப்பா பண்றது எப்படி? ஜீவனுடைய உள்மார்க்கம் நன்றா இருக்கிறத வச்சு மறுபடியும் சளி கபம் வராம பார்த்துக்கிறது எப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியும். அது சரியா பழக்கிட்டோம்னா அது வழியே சளி கபம் கொஞ்சம் வந்தா கூட அதையும் தாண்டி கொஞ்சம் செஞ்சுக்க முடியும். அது பழகிறதுக்கும் இது நல்ல வெயில் காலம் ரொம்ப சிறப்பாவே இருக்குது. ஆனா வெப்பக்காற்று போது அதிகமா இருக்கும்போது உடனே உள்ள எடுத்துட்டு உடனடியாக வெப்பக்காற்று வெளியே தான் தள்ளும் ஜீவன். அதனால அந்த காலை மாலை குளிர்ந்த நேரம் அதுக்கு சிறந்த நேரமா இருக்குதுங்கிறத சொல்லிக்கிறேன். அப்போ மத்தியானம் அது தகுந்த இயற்கையான சூழல்ல இருந்துட்டு வெயில் அதிகமா இருந்தா அப்படி பண்ணிக்கலாம். ஆனா அதிகம் கஷ்டப்படுத்தாம பண்றதுதான் சரிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். ஐயா ஐயா ஆத்த நமஸ்காரங்க. ஒரு கருத்துங்க. அது நமஸ்காரம் ஐயா. இன்னைக்கு எங்களுடைய உரையாடலில் வந்து ஒரு ப்ராக்டிக்கலான விஷயத்தையும் வந்து அப்படியே வந்து விழுந்தது. அதையும் வந்து ரசித்தோம். அதாவது தங்களுடைய அந்த நம்ம ஒரு ஜாக்கிரதையான அந்த தூக்கத்திலேயே என்னுடைய அனுமதி கேட்டு தான் வந்து உடம்பு வந்து அடுத்த பொசிஷனில் வந்து மாறும் அப்படிங்கிற அளவுக்கு சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். ஆமாங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இதை நானும் சில நேரங்கள் அந்த மாதிரி வந்து அப்படியே அந்த விழிப்பு வரும். நம்ம தூக்கத்தில் தான் இருக்கோமா, விழிப்பு நிலையில் இருக்கோமா, நம்ம சுவாசம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது எனக்கே ஒரு டவுட்டை வந்து நானே அந்த மூக்கு பக்கத்தில் விரலை வச்சு பார்க்குறேன். அப்படியே அந்த 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 தூக்கம் கலையாமல் அந்த இதில் ஒரு செக்அப் பண்ணுங்கிற ஒரு ஆர்வம் வந்துருச்சு ஒரு நாள். அப்போ என்னதுன்னே தெரியல. அப்புறம் அப்படியே நான் மெதுவாக அப்படியே அந்த தலையணையை தலைக்கு கீழே அந்த தலையணை இழுத்து விட்டுட்டு அப்படியே மல்லாக்கப்படுத்து அப்படியே அந்த நினைவிலேயே அப்படியே இருந்துட்டேங்க. அப்புறம் இருந்து ஒரு மணி நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அசந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், என்ன அறியாமலே அசந்துட்டேன். அது அப்போ வந்து இந்த மாதிரி கருத்துக்களை சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். அதாவது ஜீவிதத்தில் சித்த வித்தையா இல்லை சித்த வித்தைக்குள் ஜீவிதமா அப்படிங்கிற ஒரு கான்சியஸ்னஸோட அந்த ஒரு எய்ம் நோக்கத்தோட வரக்கூடிய சித்த வித்தியார்த்திகளுக்கு இந்த இது வந்து ரொம்ப உபயோகமாக. நீங்க பாக்குறத விட உணர்வு உள்ளேயே வச்சு பகிர்ந்தீங்கன்னா உணர்வாலேயே உள்ள கவனினால தெரிஞ்சிடும். கை விரல அசைக்க வேண்டியது இல்லை. அசைக்க வேண்டியது இல்லை. கரெக்ட். ஆமாங்க ஆமாங்க. அது நல்லா எனக்கு உணர முடியுது. சரிங்க சரி. ரொம்ப சந்தோஷம்ங்க. நமஸ்காரம். நமஸ்காரம். ஓம் ஓம் ரமேஷ் ஐயா.